காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 141. குமாரிலபட்டர் கதை. கர்மமும் ஞானமும். தேசம் முழுவதும் ஆச்சாரியால் திக்விஜயம் செய்ய வேண்டும் என்று வியாசர் சொல்லியிருந்தார் அல்லவா? அதன்படி ஆச்சாரியால் காசியிலிருந்து புறப்பட்டார். முதலில் அவர் போனது குமாரிலபட்டர் இருந்த ஊருக்கு. நிவிருத்தி மார்க்க பிரவர்த்தகர் நேரெதிரான பிரவர்த்தி மார்க்க பிரவர்த்தகரை பார்க்க போனார். அந்த ஊர் பிரயாகை, ருத்ரபுரம் என்று ஆனந்தகிரியம் சொல்கிறது. ஊர் எதுவானாலும் ஆச்சாரியாளுக்கும் குமாரிலபட்டருக்கும் நடந்த சந்திப்பு விவரம், பட்டரின் பூர்வ கதை ஆகியவற்றை எல்லா புஸ்தகங்களிலும் ஒரே விதமாகத்தான் சொல்லியிருக்கிறது. மீமாம்சகர்களில் முதலிடம் வகித்த பட்டர் அத்வைத வேதாந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பண்ணிவிட்டால் தம்முடைய அவதார காரியத்திற்கு பெரிய பலமாகும் என்றே ஆச்சாரியால் அவரிடம் போனார். அவசரமாக போனார். ஏனென்றால் அப்போது பட்டர் ஒரு பிராயச்சித்த கர்மாவை பண்ணி தம்முடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொண்டிருந்தார். பிராணன் அடங்கியே விடுவதற்குள் அவரை சந்தித்துவிட வேண்டும் என்றுதான் ஆச்சாரியால் ஓடினார். எதற்கு பிராயச்சித்தம், என்ன பிராயச்சித்தம் என்ற கதை பார்க்கலாம். குமாரசுவாமியின் அவதாரம்தான் குமாரிலபட்டர் என்று ஞாபகம் இருக்கலாம். அவருடைய அவதாரம் ஏற்பட்ட போது பௌத்தர்களின் ஆதிக்கம் அதிகமாய் இருந்தது. அவர்கள் வேதாத்தியனம், யாக யஜ்ஞங்கள், வர்ணாசிரம விபாகங்கள் எதுவும் இல்லாமல் இருந்து கொண்டு ஜனங்களையும் அப்படியே நாஸ்திகமாக பண்ணி கொண்டு வந்தார்கள். இந்த நிலைமையை மாற்றுவதற்கே குமாரிலபட்டரின் அவதாரம் உண்டானது. இப்போது நான் சொன்ன விஷயமெல்லாம் கர்ம மார்க்கத்தில் பௌத்தம் ஏற்படுத்திய ஹானியாகும். இப்படியே ஈஸ்வரன், ஈஸ்வர பக்தி என்பவை இல்லாமல் பக்தி மார்க்கத்துக்கும் அது ஹானி செய்து வந்தது. எல்லாம் ஒரு பால் வெளியாகத்தான் முடிவதுதான் மோட்சம் என்று சொல்லி பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுவதற்கு வழி சொல்லும் ஞான மார்க்கத்துக்கும் ஹானி இழைத்து வந்தது. இவற்றில் பக்தி ஞான சமாச்சாரங்களை விட்டுவிட்டு வைதீகமான கர்ம மார்க்கத்தை மட்டும் நிலைப்படுத்தத்தான் குமாரசுவாமி குமாரிலராக வந்தது. அவதாரம் மனுஷ ரீதியிலேயே நிறைய பண்ணுவதுதானே வழக்கம். அதனால் பௌத்தத்தை கண்டிக்க அவர் நினைத்தபோது முதலில் அந்த மத கொள்கைகள் எல்லாம் என்னவென்று மனுஷ ரீதியிலேயே நன்றாக படித்து அறிய வேண்டும் என்று எண்ணினார். ஒன்றை கண்டனம் பண்ணுவதற்கு முன் அந்த விஷயம் என்ன, எதனால் அதை சேர்ந்தவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியதே முறை. இப்பொழுதுள்ள புது கொள்கைக்கு மாறுதலாக ஒன்றை தர்மசாஸ்திரம் சொல்கிறதென்றால் உடனே அது தப்பு என்று கண்டனம் செய்ய புறப்படுகிறார்களே, அது சரியில்லை. சாஸ்திரம் ஏன் ஏற்பட்டது, அது ஏன் அப்படி சொல்கிறது, அதற்கு என்ன பிரயோஜனம் சொல்கிறது, அந்த பிரயோஜனத்தை பூர்வீகர்கள் அடைந்தார்களா இல்லையா, அப்படி அடைந்திருந்தால் இப்போது நமக்கு அது வேண்டாமா, வேண்டாம் என்றால் ஏன் வேண்டாம், வேண்டுமென்றால் அப்போதும் நாம் புது கொள்கைதான் என்று பிடித்து கொண்டிருக்கலாமா என்பதையெல்லாம் ஆலோசித்து பார்த்தே முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் உங்கள் சாஸ்திரம் சுத்த நான்சென்ஸ், அதில் ஆராய்ந்து பார்க்க ஒன்றும் இல்லை, எங்கள் கொள்கைதான் கொள்கை என்று ஒரே அடியாக தள்ளிவிடுகிறார்கள். குமாரிலபட்டர் மாற்றுக் கட்சியையும் பூர்ணமாக தெரிந்து கொண்ட பிறகே கண்டிக்கப் போகணும் என்ற கருத்தை உடையவர். ஆனால் பௌத்தர்களோ வைதிக ஆச்சாரங்களோடு உள்ள பிராமணனுக்கு தங்கள் சாஸ்திரங்களை சொல்ல மாட்டார்கள். இந்த ஏறுமாறான சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணலாம் என்று அவர் யோசித்து, சரி, வைதிக ஆச்சாரத்தை விட்டுவிட்டு பௌத்தத்தில் உண்மையான பற்றுதல் கொண்டே அந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிற மாதிரி வேஷம் போட வேண்டியதுதான், வேற வழி இல்லை என்று நினைத்தார். பௌத்தர் வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு பெரிய விகாரத்தில் இருந்த அவர்களுடைய வித்யாசாலையில் சேர்ந்தார். அது 7 மாடிகள் கொண்ட பெரிய விகாரம். குமாரிலபட்டர் அத்தியாவசியமான கர்மானுஷ்டானங்களை மட்டும் இரகசியமாக பண்ணிக்கொண்டு பௌத்த குருமார்களிடம் படித்து எல்லாம் தெரிந்து கொண்டார். அவர்கள் ஒரே அடியாக வேதத்தை தூஷித்து ஆர்கியூ பண்ணும்போது வேத வேள்வியை நிந்தனை செய்து உள்ளல் என்று ஞானசம்பந்தர் சொன்னது போல செய்யும்போது இவருக்கு துக்கமாக வரும். வலிய வந்து பொய் வேஷம் போட்டுக்கொண்டு இப்படி நமக்கு உயிராய் உள்ள வேதத்தின் தூஷணையை கேட்டுக்கொள்கிறோமே என்று அழுகை வரும். அடக்கி பார்ப்பார். சில சமயம் அடங்காமல் கண்ணில் ஜலம் வந்துவிடும். பிக்ஷுக்கள் இதை கவனித்தார்கள். இவன் வைதிக பார்ப்பானாய் இருப்பானோ என்று சந்தேகித்தார்கள். ஏன் அழுகிறீர் என்று கேட்பார்கள். இவர் ஆகா எத்தனை புத்திசாலித்தனமாக கண்டனம் பண்ணியிருக்கிறது, அதுதான் ஆனந்த பாஷ்பம் வருகிறது என்று சமாளிப்பார். எத்தனை நாள் ஒழிக்க முடியும்? அவர்கள் இவருடைய நடவடிக்கைகளை கூர்மையாக கண்காணித்து உண்மையை தெரிந்து கொண்டு விட்டார்கள். கெடுத்தானே பாப்பான்,
இவனை விரட்டிவிட வேண்டியதுதான். எங்கே விரட்டுவது? இவன் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருந்தால் இந்த விகாரத்திலிருந்து வெளி உலகத்துக்கு விரட்டிவிட்டால் போதும். இவனோ பூர்ணமாக தெரிந்து கொண்டு விட்டான். அதனால் வெளி உலகத்துக்கு போய் பூர்ணமாக கண்டன பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பான். ஆகையால் இவனை உலகத்தை விட்டே விரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அஹிம்சா பரமோ தர்ம என்று உபதேசித்தவர்கள். உப்பரிகையிலிருந்து வேடிக்கை பார்க்கலாம் என்று சொல்லி ஹிதவஞ்சனையாக அவரை 7வது மாடிக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள். அவர் கீழே விழுந்தார். அந்த ஆபத்திலும் வேதம் கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு, வேதம் பிரமாணமாக இருந்தால் எனக்கு எந்த ஹானியும் ஏற்படாமல் உயிருடன் இருப்பேனாக என்று சபதம் பண்ணிக்கொண்டே விழுந்தார். பதன் பதன் சௌத தலான் யரோருகம் யதி பிரமாணம் ஸ்ருதயோ பவந்தி ஜீவேயம் அஸ்மின் பதிதஸ் சமஸ்தலே மஜ்ஜீவனேன ஸ்ருதிமானதா கதி. அத்தனை நம்பிக்கையோடு அவர் விழுந்ததற்கேற்ப அவருக்கு பிராணஹானி ஏற்படவில்லை. எலும்பு கிளும்பு முறியக்கூட இல்லை. கண்ணில் மட்டும் ஒரு கல் குத்திவிட்டது. இது கூட எப்படி நேரலாம்? வேதத்தின் சக்திக்கு இந்த அளவு கூட ஒரு ஊனம் ஏற்படலாமா என்றே அவர் கோபித்து கொண்டாராம். அப்போது ஒரு அசரீரி வாக்கு உண்டாயிற்று. வேதம் பிரமாணமாக இருந்தால் யதி பிரமாணம் என்றீரே. இருந்தால் என்பதில் உமக்கு அதன் பிரமாண்யத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்ததாகத்தானே தொக்கி நிற்கிறது. அதனால் தான் இந்த சின்ன ஊனம் என்று அது சொல்லிற்று. அப்புறம் குமாரில பட்டர் கிருஹத்துக்கு திரும்பினார். பௌத்தத்தை அலசி அலசி கண்டனம் பண்ணி பூர்வ மீமாம்சை என்கிற கர்ம மார்க்கத்தை மறுபடி நன்றாக அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தார். தேசத்தில் மறுபடி வைதிக ஆச்சார அனுஷ்டானங்கள் விருத்தியாயின. அநேக வருஷங்கள் ஆகி அவர் நல்ல விருத்தராகிவிட்டார். சனாதன தர்ம சம்ஸ்தாபனத்தில் நாம் ஆரம்ப கட்டமாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாயிற்று. அப்பாக்காரர் அவதாரம் பண்ணி பாக்கி செய்ய வேண்டியதை ஆரம்பித்து விட்டார். நாம் திவ்யலோகத்துக்கு திரும்பிவிட வேண்டியதுதான் என்று எண்ணினார். தம்முடைய தேக பரித்தியாகத்திலும் லோகத்திற்கு சாஸ்திர அபிமானம் ஏற்படும்படியாக ஒன்று பண்ணி காட்ட வேண்டும். ஜீவிப்பதற்கு மட்டும் இல்லாமல் சாவதற்கும் கூட சாஸ்திரப்படிதான் செய்யணும் என்று காட்ட வேண்டும் என்று நினைத்தார். சாஸ்திரப்படி தாம் கடுமையான ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியவர் என்று அவர் அபிப்பிராயப்பட்டார். என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணினார்? அதற்காக பிராயச்சித்தம் என்றால் ஒரே ஒரு எழுத்து நமக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் நமக்கு குரு. குருவுக்கு துரோகம் பண்ணுவதை சாஸ்திரம் மகா பாபம் என்கிறது. புத்த பிக்ஷுக்களோ நமக்கு அவர்களுடைய மத விஷயம் முழுவதும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாமானால் பொய் வேஷம் போட்டு கற்றுக்கொண்டோம். அப்புறம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததையெல்லாம் கண்டனம் பண்ணி அவர்களுக்கு மனவேதனை கொடுத்திருக்கிறோம். இப்படி குரு துரோகியாகிவிட்டோம். கர்மானுஷ்டானத்தை ஸ்தாபிக்க வந்த நாமே இதற்கான பிராயஷ்சித்த கர்மாவை பண்ணாமல் இருக்கலாமா என்று நினைத்து இதற்கு என்ன பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கிறது என்று தர்மசாஸ்திரங்களை பார்த்தார். இவர் சொந்த ஆதாயத்துக்காக வேஷம் போடவில்லை. லோகத்துக்கு சத்தியம் தெரிய வேண்டும் என்றே அப்படி பண்ணினார். சிஷ்யனுக்கு குரு பக்தி மாதிரியே குருவுக்கு சிஷ்ய ரக்ஷணம் பெரிய தர்மம். அவர்களானால் இவரை ஏமாற்றி பிராணஹானி பண்ணவே எத்தனித்தார்கள். இப்படிப்பட்டவர்களின் விஷயத்திலே குரு துரோகம் என்பது சரியாகுமா என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் பெரியவர்களோ பிரத்தியார் செய்த பெரிய தப்புக்களையும் மறந்துவிட்டு தாங்கள் செய்த சின்ன தப்புக்களைத்தான் பெரிசாக நினைப்பார்கள். அதனால் நிஜமாக இல்லாத போலி குரு துரோகத்திற்கும் தம்மை தாமே சாஸ்திர பிரகாரம் தண்டித்து கொள்ளத்தான் வேண்டும் என்று அவர் நினைத்தார். பிராயச்சித்தத்துக்காக புஸ்தகம் பார்த்தார். அதில் ரொம்பவும் கஷ்டமான முறையில் மரணத்தை ஏற்பதே குரு துரோகத்திற்கு பிராயச்சித்தம் என்பது போட்டிருந்தது. அப்படியா? சரி, சரீரத்தை அணு அணுவாக பொசுக்கி கொண்டு உயிரை விடுவோம் என்று உடனே முடிவு பண்ணிவிட்டார். நாமானால் அந்த புஸ்தகத்தை நெருப்பில் போட்டிருப்போம். அவரோ நல்ல வேளை, குரு துரோகத்திற்கு பிராயச்சித்தமே இல்லை என்று சொல்லாமல் இப்படி ஒன்று சொல்லி இருக்கிறதே என்று சந்தோஷமே பட்டார். உமியை நிறைய கொட்டிக்கொண்டு அது சிறுக சிறுக கருகும்படி எரித்து கொண்டு அதற்குள்ளே அவர் இறங்கிவிட்டார். அணு அணுவாக எரிந்து சாவதற்கு இதுவே வழி என்று இப்படி பண்ணினார். துஷாக்னி பிரவேசம் செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. துஷம் என்றால் உமி. உமிக்காந்தல் அக்னியில் அவர் இறங்கிவிட்டார் என்று ஆச்சாரியால் கேள்விப்பட்டதால் தான் எந்த நிமிஷம் என்ன ஆகுமோ நாம் விரைவில் போய் அவரை வேதாந்தம் சொல்லும் ஞான மார்க்கத்தை ஏற்கும்படி செய்ய வேண்டுமே என்று பதறிக்கொண்டு வந்து சேர்ந்தார். பிராயஷ்சித்தம் முடிந்த பின் ஆசாமியையே பார்ப்பதற்கில்லையே என்பதால் 4 நாளில் ஓடோடி வந்து சேர்ந்தார்.
அக்னியில் வெந்து கொண்டிருந்த குமாரில பட்டருக்கு ஆச்சாரியாளின் தரிசனமே குளிர்ச்சியாக இருந்தது. அதுவும் போதாதென்று ஆச்சாரியாள் உபதேசமாக அவர் மேலே ஞானாமிர்தத்தையும் வர்ஷித்தார். உபதேச சாரம் என்னவென்றால், வேதத்தில் சொன்னபடியே கர்மானுஷ்டானம் அவசியம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அது சித்த பரிசுத்தி ஏற்பட்டு ஞான விசாரத்திற்கு பக்குவமாவதற்குத்தானே தவிர, குமாரில பட்டர் முதலான மீமாம்சகர்கள் சொல்கிறபடி அதுவே முடிவான சாதனம் என்று அல்ல. கர்மானுஷ்டானத்தால் அடையும் ஸ்வர்க்கம் முதலான இன்ப பலன் எதுவும் சாஸ்வதமில்லை. ஆத்மாவை அறிந்து ஆத்மாவாகவே பிரம்மமாகவே நிற்பதுதான் சாஸ்வதமான மோட்சம். அதுதான் சத்தியமான ஸ்திதி. ஜீவனை இன்ன செய் என்று காரியத்தில் ஏவும் கர்மகாண்டமே வேதத்தின் பரம தாத்பரியம். வெறுமே ஒரு காரியமும் இல்லாததாக சும்மா இருக்கும் ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கும் ஞான காண்டத்தில் நாம் எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. ஏன் பின்ன இப்படி ஒரு காண்டம் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தாவை அவனேதான் சுவாமி என்று தூக்கி வைத்து ஸ்துதித்தால்தான் அவனுக்கு உற்சாகம் ஏற்படும் என்றுதான் இருக்கிறது. இதற்கு அர்த்தவாதம் என்று பெயர். ஆனால் இதுவே பரம தாத்பரியம் ஆகாது என்று மீமாம்சா மதம் சொல்லும். இதற்கு ஆச்சாரியால் என்ன சொன்னாரென்றால், காரியத்தை சொல்வதாலேயே சொல்கிற போதே வேதத்தை அங்கீகரிக்கிறோம் என்று மீமாம்சகர்கள் சொன்னாலும், உண்மையில் அந்த காரியத்தால் ஏற்படும் பிரயோஜனமான ஆனந்த பிராப்திக்காகத்தான் அங்கீகரிக்கிறார்களே தவிர காரியத்திற்காகவே அல்ல. இன்ன செய் என்று காரியங்களில் ஏவும் விதிகள் கர்மகாண்டத்தில் இருப்பது போலவே இன்ன செய்யாதே என்று காரியத்திலிருந்து விலக்குவதாக உள்ள நிஷேதங்களும் தான் இருக்கின்றன. காரியம் இல்லாததை சொல்லும் இவற்றையும் மீமாம்சகர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் ஆனந்த பிராப்தி என்ற பிரயோஜனத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த நிஷித்த கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தால்தான் முடியும் என்பதால் இப்படி கர்மகாண்டத்திலேயே சில காரியங்களை விட சொல்லியிருப்பது அதன் பிரயோஜனத்தை உத்தேசித்து ஏற்கத்தக்கதாகிறது என்றால், ஞான காண்டத்தில் சகல காரியங்களையுமே விட்டுவிட்டு சும்மா இருப்பதுதான் பரம பிரயோஜனம் என்று இருப்பதை எப்படி வெறும் அர்த்தவாதம் என்று தள்ளலாம்? கர்மாவின் பிரயோஜனம் என்ன, ஞானத்தின் பிரயோஜனம் என்ன என்று சீர்தூக்கி பார்த்துத்தானே முடிவு செய்ய வேண்டும். கர்மாவினால் அடையும் ஆனந்த பிராப்தி சாஸ்வதமே அல்ல. ஞானத்தினால் அடையும் ஆனந்த பிராப்தியோ ஆத்ம ஆனந்தம் பிரம்மானந்தம் என்பதோ சாஸ்வதமாக இருப்பது. அப்போது அதைத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் கர்மாக்களையும் பண்ண வேண்டியவரை பண்ணத்தான் வேண்டுமென்றாலும் அவை தரும் சிறிய சிறிய ஆனந்தங்களுக்காக இல்லாமல் இந்த ஆனந்த பலனை தியாகம் பண்ணிவிட வேண்டும். அப்படி பண்ணினாலே பேரானந்தமான ஆத்ம லட்சியத்திலே சேர்க்கிற ஞான மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கான சித்த சுத்தி ஏற்படும். மீமாம்சையில் சும்மா என்பது அதுவே பலனை தருகிறது என்று சொல்லி சுவாமி வேண்டாம் என்று தள்ளுவதும் அடியோடு சரியில்லை. பெரிய பிரபஞ்ச நிர்வாகத்தை பார்த்தாலும் ஒரு புழுவிலிருந்து ஆரம்பித்து சகல ஜீவர்களுக்கும் இருக்கும் குணாதிசயங்களை பார்த்தாலும் அந்த ஜட பிரபஞ்சத்தை இந்த ஜீவலோகத்தோடு கோடி தினசில் முடிச்சு போட்டு ஜீவ யாத்திரை நடப்பதை பார்த்தாலும் இதையெல்லாம் நடத்துவிக்கிற ஒரு பேரறிவு இருந்தே தீர வேண்டும். அதுதான் இன்ன காரியத்திற்கு இன்ன பலன் என்று திட்டம் பண்ணி நடத்துகிறது என்று ஒப்புக்கொள்ள வேண்டியே ஏற்படும். அந்த பேரறிவைத்தான் சுவாமி என்பது. சித்த சுத்திக்காகவே காரியமே தவிர இந்த காரியத்தினாலேயே கிடைக்கும் பலனுக்காக இல்லை என்னும்போது, அப்பா இந்த பலனை உன் பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டேன், எனக்கு சுத்த சித்தியை தா என்று அவனிடம்தான் பல தியாகம் பண்ண வேண்டும். அவன் அத்வைத்தமான ஞானத்தை அனுகிரகிக்கும் வரையில் அவனிடம் அன்போடு பக்தி பண்ணிக்கொண்டு இப்படி கர்ம பல தியாகம் செய்து வர வேண்டும். அப்புறம் அவனாகவே ஆகிவிடலாம். பக்தி என்கிற இந்த அன்புக்கும் மீமாம்சையில் இடமே இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய குறை. இந்த அன்பின் அம்சமாக லோகத்தில் உள்ள பல தினுசான நல்ல அன்புகள் எதற்கும் அதில் இடமில்லை. ஒரு ஜீவன் என்றால் அவன் உடம்பால் செய்யும் காரியம், மனசால் செய்யும் அன்பு, மனசும் கழன்று போய் அப்படியே ஆத்மாவாக உள்ள சாந்தி நிலை என்று எல்லாமும் சேரும்படி ஒன்றுக்கொன்று கை கொடுத்து போகும்படி வழி சொன்னால்தானே இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி அதுதானே பூரணமாக உருவாக முடியும். மனசின் அன்பும் இல்லை, ஆத்மாவின் சாந்தியும் இல்லை. வரட்டு என்று உடம்பால் காரியம் பண்ணி கொண்டிருந்தால் போதும் என்றால் எப்படி ஒரு ஜீவனுக்கு நிறைவு கிடைக்கும்? கர்மம் பக்தி இரண்டையும் கலந்து ஈஸ்வரனுக்காக பண்ண வேண்டியதையெல்லாம் பண்ண வேண்டும். அவனுடைய ஸ்வரூபமாகவே லோகத்தை எல்லாம் பார்த்து அதற்கானதை எல்லாமும் பண்ண வேண்டும்.
கடைசியில் இதெல்லாமும் அவனுக்கானது, அவர்களுக்கானது என்பதை விட நமக்கே ஆனதுதான் என்கிற மாதிரி நமக்கே ஞான நிஷ்டைக்கு ஏறுவதற்கான யோக்கியதை சித்திக்கும். அப்போது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு காரியமெல்லாம் போச்சு, மனசும் போச்சு என்று அப்படியே ஆத்மாவாக இருந்து கொண்டிருப்பதற்கான சாதனைகளை ஆரம்பிக்க வேண்டும். சாதனை பண்ணி முடிவில் அப்படி ஆகிவிட வேண்டும். அப்போதுதான் ஜன்மா இல்லை, சம்சார பந்தம் இல்லை என்று சாஸ்வதமாக விடுதலை பெற முடியும். ஏனென்றால் ஜன்மம் பந்தம் எல்லாம் சரீரமும் மனசும் உள்ளவரைதானே சாத்தியம். ரூபமும் இல்லை, எண்ணமும் இல்லை என்றால் எதற்கு கர்மா, கர்ம பலன் ஆகியவற்றை கொடுத்து ஜன்மா உண்டாக்கி சம்சாரத்தில் பந்தப்படுத்த முடியும்? அந்த சாஸ்வத சாந்தம் வேண்டாம். சதா காரியங்களில்தான் சிக்கிக்கொண்டு ஏதாவது சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பது என்றால் சரியா? மா தே சங்கோஸ்வ கர்மணி, காரியம் செய்யாமல் இருப்பதில் உனக்கு பற்று வேண்டாம். அதாவது காரியம் பண்ணிக்கொண்டே இரு என்று பகவான் சொல்லவில்லையா என்றால் இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் சாதகனுக்கே சொன்னது. இத்தனை காலமாக ஜன்ம ஜன்மாவாக இந்திரிய போகங்களுக்காக இவன் ஓயாமல் காரியம் பண்ணிக்கொண்டே இருந்தவன். திடீரென்று நிறுத்து என்றால் எப்படி முடியும்? காரியத்தை விட்டுவிட்டு ஞானியாக சந்நியாசியாக இப்பவே நான் ஆகிவிடுவேன் என்று நீ நினைத்தாலும் உன்னால் அப்படி முடியாது. அதற்கான சக்தி உனக்கு இல்லை. ந ஹி சக்கியம். தேக அபிமானம் உள்ள மட்டும் காரியத்தை விட சக்தி இருக்காது. ந ஹி தேக பிரதா சக்கியம் தியக்தும் கர்மாண்ய சேஷத. இந்த ஸ்டேஜிலேயே விடுவேன் என்றால் உடம்பு காரியம் பண்ணாவிட்டாலும் மனஸ் பழக்கப்பட்ட அந்த இந்திரிய போக காரியங்களை பண்ணி பார்த்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய அடங்கி பிரசாந்தமாய் இருக்காது. வெளியில் காரியத்தை நிறுத்தின ஞானி மாதிரி இருந்து கொண்டு மனசுக்குள்ளே இந்திரிய விஷயமானவற்றையே நினைத்து கொண்டிருப்பவன் மூட ஆத்மாதானே, மித்யாச்சாரன் என்கிற ஹிப்போக்ரிட் தானே. கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார ச உச்சியதே. அதனாலே அப்பா அர்ஜுனா, இப்போது உன் நிலைமையிலேயே நீ ஏதோ மோகத்தில் காரியத்தை விடுவேன் என்றாலும் உன் இயற்கை குணம் உன்னை கட்டி இழுத்து உன் வசம் இல்லாமலே உன்னை காரியத்தில்தான் தள்ளும். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஹ ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி யன் மோகான் கர்ஷ்யஸ் யவ அச்சோபிதத். அதனால்தான் உன்னை இப்போது காரியத்தை விட வேண்டாம் என்றது. ஆனால் இப்படியே இஷ்டப்படி பண்ணாமல் சாஸ்திரப்படி பண்ணு என்கிறேன். என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணப்படாது என்று வரையறை செய்து கொள்கிறதற்கு சாஸ்திரம் சொல்கிறதே அத்தாரிட்டி. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய வியவஸ்திதோ. பற்றோடு பண்ணுவதை விட்டு பற்றை விட்டு பகவத் அர்ப்பணம் பண்ணு என்கிறேன். தத் குருஷ்வ மதர்ப்பணம். இப்படி பண்ணிக்கொண்டே போனாயானால் தாமரை இலை தண்ணீர் மாதிரி பாவம் உன்னை தொடாமல் இருக்கும் நிலை வரும். லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம் பசா. இப்படி அவனவனுக்கும் சாஸ்திரோக்தமாக வாய்த்த கர்மாவை நிஷ்காமியமாக பண்ணி பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பித்தானானால் அப்புறம்தான் அவனுக்கு ஞான யோகத்தில் பிரவேசிக்கின்ற யோக்கியதா சித்தி ஏற்படும். ஸ்வகர்மணா தம் அப்பியர்ச்ச சித்தம் விந்ததி மாணவ. இது சின்ன சித்தி. இதற்கும் அப்புறம் காரியத்தை விட்டுவிட்டு ஞான விசாரமே பண்ணிக்கொண்டு போகும்போதே சாஸ்வத மோட்சமான மகா சித்தி, சித்திம் பரமாம் என்பது கிடைக்கும். நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்தியாசே நாதி கச்சதி. ஒரு காரியமும் இல்லாத நிலையே அந்த பரமசித்தி. அதை ஒருவன் சந்நியாசியாக ஆகி அடைகிறான் என்கிறார். ஆக காரியம் பண்ணாமல் மனசை அடக்கி சாந்தமாக இருக்க மனுஷர்களுக்கு பக்குவம் போதாததால் தான் சாஸ்திரோக்தமான சகல காரியமும் பண்ணி அந்த பக்குவத்தை பெறும்படி பகவான் சொன்னாரே தவிர அதுவேதான் முடிவு என்று சொல்லவே இல்லை. சாதனா மார்க்கத்தில் ஏற விரும்புகிறவனுக்கே காரியம் உபாயமாகிறது. அவனே ஏறிவிட்ட பிறகு சமம் என்பதாக காரியங்களை ஒழித்துவிட்ட நிலைதான் மோட்ச உபாயமாகிறது என்று ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார். ஆருருஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. யோகாரூடஸ்ய தஸ்யைவ சம காரணம் உச்சியதே. சகல கர்மமும் ஞானத்தில் போய் அடங்கித்தான் பூர்த்தியடைகிறது. சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே.
ஞானிக்கு காரியம் கிடையவே கிடையாது. தஸ்ய காரியம் ந வித்யதே என்று தீர்மானமாக முத்தாய்ப்பு வைத்து சொல்லிவிட்டார். கீதை கர்மயோகத்தை நிறைய சொல்லியிருக்கிறது என்பதால் அதையே முடிவாக சொல்லியிருக்கிறது என்று அர்த்தமில்லை என்று ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் நன்றாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதேபோல ஆச்சாரியாளின் மதத்திற்கு ஆதாரமான உபனிஷத்துகளிலும் கூட எங்கேயாவது கர்ம மார்க்கத்தை வலியுறுத்தி சொல்லியிருந்தால் அதுவேதான் பரம தாத்பரியம் என்று நினைத்துவிடக்கூடாது என்றும் ஆச்சாரியால் விளக்கி வைத்திருக்கிறார். ஈசாவாசிய உபனிஷத்தில் மனுஷன் 100 வயசும் வைதிக கர்மா பண்ணி கொண்டிருக்கட்டும் என்று ஆரம்பத்தில் மந்திரம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஜிஜீவிஷேத் என்று போட்டு லோக வாழ்க்கை வாழ ஆசைப்படுபவன் இப்படி பண்ணட்டும் என்றே இருக்கிறது. அதாவது நிவர்த்தி மார்க்கத்தில் போகாமல் பிரவൃத்தியில் போகிறவனுக்கே இந்த உபதேசம். இஷ்டப்படி பண்ணாதே, சாஸ்திரப்படி சகலமும் பண்ணு என்று அவனுக்கு சொல்கிறது. இது ஆச்சாரியாளுக்கும் பூர்ண சம்மதம்தான். அடுத்த மந்திரத்திலேயே ஆத்மாவை தெரிந்து கொள்ளாதவன், அதாவது ஞான மார்க்கத்தில் போகாதவன் ஆத்மஹத்தி தற்கொலையே செய்து கொண்டவன்தான் என்றும் வருகிறது. அப்புறம் ஒரே அத்வைத்தமாக ஆத்ம லட்சணத்தை சொல்லியிருக்கிறது. ஆகையால் வேதத்தில் கர்மாவை சொல்லியிருப்பது ஞானத்துக்கு போவதற்கு பூர்வாங்கமாகத்தான். இப்படியெல்லாம் ஆச்சாரியால் குமாரில பட்டருக்கு தத்துவங்களை எடுத்துச் சொல்லி உபதேசித்தார். ஒரே அடியாக கர்மா என்றே இருந்தவரின் மரண சமயத்தில் வந்து அவர் கர்மா தொடவே முடியாத சாந்தத்தில் சேரும்படியாக இப்படி உபதேசித்தார். அந்த சாந்தத்தின் அவதாரம்தான் ஆச்சாரியாள். அவதாரத்திலே அவர் காரியமயமாகத்தான் சதாவும் தெரிந்து கொண்டிருந்தாலும் அப்போதும் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்யாத சாந்த தத்துவமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார். நிறைய சொன்னேன். எவ்வளவுதான் சொன்னாலும் செய்தாலும் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் முடிவு. அதை தெரிவிப்பதுதான் பெரிய உபகாரம் என்பதற்காகத்தான் அவர் அவதாரம் எடுத்திருந்தது. ஆச்சாரியால் அன்போடு கூட உபதேசிக்க கர்ம மார்க்கத்தையே முடிந்த முடிவாக பிடித்து கொண்டிருப்பது உபயோகமில்லை என்று குமாரில பட்டருக்கு புரிந்தது. ஈஸ்வர பக்தியில் போய் ஞானம் பெற்று ஆத்மாவை தெரிந்து கொண்டாலன்றி சாஸ்வதமான சாந்தி சௌக்கியங்கள் இல்லை என்று புரிந்து கொண்டார். ஆச்சாரிய தர்சனமும் உபதேசமும் உமிக்காந்தல் அக்னியின் தகிப்பை அடியோடு போக்கிவிட்டன. அப்பர் சுவாமிகளை சுண்ணாம்பு காலவாயில் போட்டபோதும் அவர் சிவஸ்மரணையிலேயே ஈடுபட்டிருந்ததால் ஈசன் எந்தை இணையடி நிழலில் தாம் ஜில்லென்று இன்பமாக இருந்ததாக பாடிய மாதிரித்தான் குமாரில பட்டருக்கும் இருந்தது. காலவாயில் வேகிறதை விடவும் நீடித்த சித்திரவதையாக துஷாக்னியில் அணுவாக பொசுங்குவதும் துன்பமாக இல்லை. எந்தை இணையடி என்று அப்பர் சொன்ன பகவத் பாதம்தானே சங்கர பகவத் பாதாள். குமாரில பட்டர் ஆச்சாரியாளிடம் மனஸ் உருகி தங்கள் தரிசனத்தாலும் தத்துவ உபதேசத்தாலும் கிருதார்த்தனானேன். தங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன். தங்களுக்கே தெரியும் ஞானத்தை ஏன் அப்படி கண்டனம் பண்ணினேன் என்று. பௌத்தத்துக்கு நேர் மாறாக சொன்னாலே எடுபடும் என்றுதான் நிவர்த்தியை இப்படி ஆட்சேபித்து அவர்கள் சீர்குலைத்திருந்த பிரவர்த்தி கர்மாக்களை நிலைநிறுத்த முழு மூச்சோடு பாடுபட்டேன். கடைசியாக பிராயஷ்சித்த கர்மா பண்ணிக்கொள்ளும் போது பலனாக பலதாதாவான ஈஸ்வரனே எதிரிலே சத்கதி தர வந்துவிட்டீர்கள். தங்கள் வழியை கண்டித்தவனுக்கும் அதன் லட்சியத்தை அனுகிரகிக்க ஓடோடி வந்திருக்கிறீர்கள். அந்திய காலத்தில் ஸ்மரிக்காதவனையும் கடைத்தேற்ற வந்திருக்கிறீர்கள். தங்களுடைய அத்வைத வேதாந்தத்தை லோகம் பூரா தெரிந்து கொண்டு கடைத்தேறணும். எனக்கு அப்படி பிரச்சாரம் பண்ணும் பாக்கியமில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் பிரிகிற ஸ்திதியில் இருக்கிறேன். தாங்கள் ஒன்று பண்ணணும். என்னை காட்டிலும் தீவிர மீமாம்சகர் ஒருவர் இருக்கிறார். மண்டனமிச்சிரர் என்று பேர். மாஹிஷ்மதி நகரத்தில் இருக்கிறார். மண்டனமிச்சிரர் இருந்தது ஹஸ்தினாபுரத்தை அடுத்துள்ள வித்யாலயம் என்ற ஊர் என்று அபிப்பிராயம் இருக்கிறது. மாஹிஷ்மதி எது என்பது பற்றியே 3-4 அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. மண்டனமிச்சிரர் குமாரில பட்டரின் சிஷ்யராய் இருந்ததோடு மச்சினரும் என்றெல்லாமும் அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எப்படி இருந்தாலும் குமாரில பட்டர் விஷயமாக சொன்னது போல மண்டனமிச்சிரருடைய பூர்வ கதை, ஆச்சாரியாளை அவர் சந்தித்த போது நடந்த விஷயங்கள், அப்புறம் நடந்த கதை ஆகியவற்றை எல்லா புஸ்தகங்களும் அநேகமாக ஒரே மாதிரிதான் சொல்லியிருக்கின்றன. அவரை பற்றி ஆச்சாரியாளிடம் குமாரில பட்டர் தொடர்ந்து சொன்னார். மண்டனமிச்சிரர் நிரம்ப செல்வமும் செல்வாக்கும் படைத்தவராய் இருப்பதால் அந்த சீமை முழுக்க மீமாம்சா சாஸ்திரத்தை நன்றாக பரப்பியிருக்கிறார்.
பெரிய அனுஷ்டாதா. சோமயாகங்கள் உள்பட சதா காலமும் பெரிசாக ஏதாவது கர்மானுஷ்டானம் பண்ணிக்கொண்டிருப்பவர். அவரை தாங்கள் நிவர்த்தி மார்க்கத்திற்கு திருப்பிவிட்டீர்களானால் ரொம்ப பேர் திரும்பி விடுவார்கள். இது தாங்கள் அவசியம் பண்ண வேண்டியது என்று கேட்டுக்கொண்டார். அப்படியே செய்வதாக ஆச்சாரியால் சொன்னார். குமாரில பட்டர் உமிக்காந்தல் அக்னியில் தேக வியோகம் ஆகும் வரையில் ஆச்சாரியால் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார். ஆஞ்சநேயரின் வாலில் வைத்த நெருப்பு சீதையின் அனுகிரகத்தால் அவருக்கு கொஞ்சம் கூட சுடாத மாதிரி ஆச்சாரியாளின் சாநித்தியத்தில் துஷாக்னி குமாரில பட்டருக்கு குளிர்ச்சியாகவே இருந்தது. சரீரம் மாத்திரம் ஜீரணமாயிற்று. அக்னி ஸ்வரூபமும் பரமேஸ்வரனின் நேத்ர அக்னியிலிருந்து உண்டானவருமான சுப்பிரமணிய சுவாமியின் அவதாரம் அக்னிமுகமாகவே பூர்த்தியாயிற்று. தர்மசாஸ்திரப்படி நடக்க வேண்டும் என்றே குமாரில பட்டர் சரீர பரித்தியாகம் பண்ணினார். இப்படிப்பட்டவர்கள் போட்டு வைத்த அஸ்திவாரம் நம் மதத்துக்கு இருக்கிறது. ஆகையால் தற்போது எத்தனை கோளாறு இருந்தாலும் சாஸ்திர அனுஷ்டானம் மறைந்தே போய்விடாது என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். மகான்களுடைய பிராண தியாகம் வீண் போகாது.